பிரேஸ் த லார்ட். குயிஸ் இன்னைக்கு பார்ப்போம். யோசுவா 4ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக இருக்குது. இது பார்ட் 1 நான் போடுறேன், பார்ட் 2 இதுக்கப்புறம் போடுறேன். ஏன்னா இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறனால பார்ட் 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஜனங்கள் எதை கடந்து தீர்த்தனர்? ஜனங்கள் எதை கடந்து தீர்த்தனர்? ரெண்டாவது, ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக எத்தனை பேர்? ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக எத்தனை பேர்? மூணாவது கொஸ்டின், யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்திலே எதை எடுத்தனர்? யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்திலே எதை எடுத்தனர்? நாலாவது கொஸ்டின், 12 கற்களை எங்கே வையுங்கள் என்று கட்டளையிட்டார்? 12 கற்களை எங்கே வையுங்கள் என்று கட்டளையிட்டார்? அஞ்சாவது கொஸ்டின், எதற்கு முன்பாக கடந்து போக சொன்னான்? எதற்கு முன்பாக கடந்து போக சொன்னான்? ஆறாவது கொஸ்டின், தோளின் மேல் எதை எடுத்துக்கொண்டு போங்கள் என்றான்? தோளின் மேல் எதை எடுத்துக்கொண்டு போங்கள் என்றான்? ஏழாவது கொஸ்டின், இந்த கற்கள் ஏதென்று யார் யாரிடம் கேட்டார்கள்? இந்த கற்கள் ஏதென்று யார் யாரிடம் கேட்டார்கள்? 8, இந்த கற்கள் எதற்கு அடையாளம்? இந்த கற்கள் எதற்கு அடையாளம்? 9, யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்தில் எதை நாட்டினான்? யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்தில் எதை நாட்டினான்? 10வது கொஸ்டின், இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போனது யார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போனது யார்? 11, எத்தனை பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ண யாருக்கு முன்பாக எங்கே கடந்து போனார்கள்? எத்தனை பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ண யாருக்கு முன்பாக எங்கே கடந்து போனார்கள்? 12வது கொஸ்டின், கர்த்தர் யோசுவாவை யாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார்? கர்த்தர் யோசுவாவை யாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார்? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்ட் நான் உங்களுக்கு